وأنتم مسلمون اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான சகோதர சகோதரிகளே, ஈதுல் அஹ்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவராக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் உலகத்தில் எத்தனை மதங்கள் ஏற்படுத்தினாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்க செய்வானா என்று சொல்லி என்னுடைய பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை மகள் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறக்கூடிய நேரத்தில் லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்கின்றான். உங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப 1400 சில வருஷத்திலிருந்து அவரை தான் முன்மாதிரியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றான். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவரை தான் பின்பற்ற வேண்டும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நல்ல செயல்களை நம்மளுக்கு காட்டி தந்தார்கள். ஒருபோதும் மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித இனங்கள் அனைவருமே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அல்லாஹ்வும் அதை தான் விரும்புகின்றான். ஆனால் உலகத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல பேர் பல தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நாவினால் இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நம்மளுக்கு இவரை பின்பற்றினோம் என்று சொன்னால் மறுமை என்ற வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம 60 வருஷம் 70 வருஷம் 50 வருஷம் டைம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை எப்போது முடியும் என்று நமக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் வைத்திருக்கின்றான், தன் கையில் வைத்திருக்கின்றான். ஆனால் இந்த வாழ்க்கை வாழக்கூடிய நாம எப்படி வாழ்வது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். இந்த தூதருக்கு மக்கமா நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 40 வயதினிலே எல்லா செல்வ சீமாட்டியா இருக்கின்றார். 40 வயதினிலே அல்லாஹ் தஆலா தன் தூதருக்கு வஹியை அனுப்புகின்றான். எல்லா தியாகத்தையும் இழக்கின்றார்கள், பொருளாதாரத்தை இழக்கின்றார்கள், சொந்த பந்தத்தை இழக்கின்றார்கள், ஊரை இழக்கின்றார்கள். எல்லாத்தையும் இழந்து விட்டு மக்கமா நகரத்தை திறந்து விட்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் பொருளாதாரம் தேடுவதற்கு அல்ல, பாஸ்போர்ட்டை எடுத்து வெளிநாட்டுக்கு போவதற்கு அல்ல, நிறைய சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணம் அல்ல, மாறாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அத்தனை தியாகம் செய்து இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இறுதி வரைக்கும் ஏகத்துவ கொள்கையில் இருக்க வேண்டும், எந்த மக்களும் வழி தவறிவிடக்கூடாது என்று சொல்லி அத்தனை தியாகம் செய்தார்கள். அது மொத்தமா சஹாபாக்களும் அப்படிதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலம், மனித இனத்துல பார்த்தோம் என்று சொன்னால் வரலாறை புரட்டி போடுகிற காலம் அந்த காலம். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருமறை இறங்கி இருக்கிற ஒரு வசனத்தை மக்களிடத்துல சொல்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலகல் இன்சான மின் அலக் என்று ஒரு வசனம் இறங்கி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் தன்னுடைய மனைவியை இடத்துல சொல்கிறார், அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு வசனத்தை இறக்கி விட்டான்னு சொல்லும் கூட அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான், ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் மக்களுக்கு தீங்கி விளைக்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க. இந்த வசனம் இறங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அமரவில்லை, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல தன்னுடைய வீரை விட்டு துரத்தி விடப்படுகிறார்கள். மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்தால் அங்கே அடைக்கலம் தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறையே இன்று உலகம் மூற மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் படிக்கின்றார்கள். படிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம கூட அவ்வளவு தெரிஞ்சிருக்க மாட்டோம். கிறிஸ்தவ உலகம் அவருடைய வரலாறை புரட்டி பார்க்கின்றார்கள். எதற்கு புரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவரிடத்துல தவறு ஏதாவது இருக்குமா, இவரிடத்துல ஏதாவது தவறு இருந்தால் இதை நம் மக்களிடத்தில் சுட்டி காட்டி இவர் சரியான ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லி நோக்கத்தோடு அவர் அதை படிக்க ஆரம்பிக்கின்றார். படித்து பார்த்தால் படிக்கக்கூடிய நேரத்தில் இனிமையாக இருக்கிறது. இவர் என்னென்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், மனைவியிடத்தில் எப்படி வாழ்ந்தார், பொதுமக்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார், பொருளாதாரத்தில் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரை புரட்டி படிக்கின்றார். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் ஐரோப்பிய கண்ட்ரிஸை சார்ந்தவர். இவர் என்ன படிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கின்றார். படிக்கக்கூடிய நேரத்தில்
அவருடைய வரலாறை புரட்டி புரட்டி படிக்கிறார். எங்காவது ஒரு தவறு கிடைத்து விட்டால் அந்த தவறை நம்ம சுட்டி காட்டலாம் என்று படிக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடிய நேரத்தில் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் படிக்கக்கூடிய நேரத்தில் படித்து விட்டு எல்லா நாட்டுடைய தலைவரும் யாரெல்லாம் முன்மாதிரியா புகழப்பட்டார்கள் அத்தனை தலைவருடைய வரலாறையும் படித்த அந்த மனிதர் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்தில் கொண்டு நிற்க வைக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் இடத்தில் வைப்பது என்று சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ உலகத்தை சார்ந்தவர் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல் இடத்துல நிக்க வைத்து சொல்கிறார், இவர் சரியான ஒரு மனிதர் தான், இவர் ஒரு தூதர் தான், இவர் ஒரு வழிகாட்டி தான், எந்த ஒரு குறையும் நாம் இவரிடத்துல கண்டதில்லை என்று அவருக்கு நற்சான்றல் கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தூய்மையா இருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய வரலாறை பறித்துவிட்டு இவர் தான் உண்மையான ஒரு தூதராக இருக்க முடியும் என்று நற்சான்றல் கொடுத்து முதலிடத்தில் வைக்கின்றார். அது எப்படி என்று சொன்னால், நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்றோம், ஒரு தலைவர் வந்து விட்டால் அந்த தலைவருக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர் யாராவது தவறு செய்து விட்டால் அந்த மனிதர் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரை சுட்டி காட்ட முடியாது. இவர் குடும்பத்தில் உள்ளவர் எங்கோ ஒரு சொந்தமா இருப்பார், இவரை சுட்டி காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் இவர் தலைவருடைய சொந்தக்காரரு, தலைவருடைய மாமா மச்சான் என்று சொல்லி அவரை சுட்டி காட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனா அன்பான சகோதர சகோதரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வாழ்ந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, தன் கோத்திரமாக இருந்தாலும் சரி, தன் இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அதை விட்டு கொடுத்ததில்லை. மாறாக நீதி நிலைநாட்டினார் என்று சொல்லி நாம் வரலாறை புரட்டி பார்க்கிறோம். எப்படி நீதி என்று சொன்னால், ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள், அந்த குலத்தை சார்ந்தவர், அந்த குறைஷி குலத்தை சார்ந்தவர் அந்த பெண்மணி திருடி வருகிறாள். அந்த பெண்மணி திருடின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கம்ப்ளைண்ட் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் தலைவர் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் அந்த மக்கள்லாம் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுகிறாங்க, இந்த பெண்மணி நம்ம குலத்தை சார்ந்தவர், இந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருடி விட்டால் அதற்காக நாம பழி தீர்க்கணுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவரிடத்துல பேசுவது, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல யார் இடத்துல போய் சொல்லுவது என்று எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணி நம்மளோட குலத்தை சார்ந்த பெண்மணி, இந்த பெண்மணி இதை மாதிரி தவறு செய்து விட்டால் நாம் தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். தண்டனை கொடுக்குமான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விடுகிறது. எப்படி சிவகிறது என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, முன்பு வாழ்ந்த சமுதாயம், பல சமுதாயங்கள் தவறு செய்து ஏழ்மையா இருக்கக்கூடிய மக்கள், பலகீனமா இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் தண்டனைக்கு உட்பட மாட்டார்கள். யார் தவறு செய்தாலும் கூட கண்டு காணாமல் இருந்தார்கள். தன் இனத்தவன், தன் மொழியவன் யாரார் செய்துவிட்டால் அவனை கண்டிப்பாக அவர் தட்டி கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்தார்கள். நான் முகமது ரசூலுல்லாஹி, நான் இருக்கின்றேன், தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், ஒருபோதும் நான் சமரசமாக மாட்டேன். என் மகள் பாத்திமா தவறு செய்தாலும் கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் குலத்துக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நின்றவர் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி சொல்லுறாங்க. சொன்ன உடனே அதை பதிவிடுகிறார். இப்ப இந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒருபோதும் நீதி தவறுறது அல்ல. அதே மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், கோடான கோடி மக்கள் உள்ளத்தில் இன்று இடம் பெறுகிறார் என்று சொன்னால், ஒரு சில மனிதர் தலைவர்கள் வருவார்கள், 100 வருட காலம் 200 வருட காலம் அவருடைய வாழ்க்கை வரலாறே அழிந்துவிடும். ஏதாவது வருஷம் வரக்கூடிய நேரத்தில் அந்த வருஷத்துல அவரை நாம கண்டிப்பாக நினைவு கூறுவோம். இந்த தூதரை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரம் 5 வக்து தொழக்கூடிய நேரத்தில் கூட இந்த தூதருடைய நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் சாதாரண ஒரு தியாகம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையை பார்த்தோம் என்று சொன்னால் பொறுமைக்கு ஒரு இழுக்கு ஏற்படாத அளவுக்கு பொறுமை காத்தார்கள். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து பேசக்கூடிய நேரத்தில் ஒரு வழிபோக்கர் வருகிறார். அந்த வழிபோக்கர் அந்த கூடாரத்தில் பார்த்து உள்ளே போய் அமர்ந்து சிறிது நேரம் கழித்து விடுகிறார். இன்றைக்கு ஒரு போஸ்டர் ஒட்டி அதில் ஏதாவது ஒரு லேஸ்டா ஒரு சியானியோ ஒரு சின்ன ஒரு சகரி அடித்து விட்டால் பல பிரச்சனைகள் காணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், மாற்று சகோதரர் இருக்கக்கூடிய மனிதர் சிறிது கழித்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அப்படி கண்ணூட்டி பார்க்கின்றார்கள்.
ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடத்துல அவருடைய கதையை முடித்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் பொறுமையா இருப்பா, அவர் சிறிது கழிக்கட்டும். முடிந்தவுடன் அவரை கூப்பிட்டு அழகான முறையில் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், இது நாங்கள் வணங்கக்கூடிய இடம், இறைவனை வணங்கக்கூடிய இடம், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது, எச்சு துப்ப கூடாது என்று அவர் அழகான முறையில் சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால், என் அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு பொறுமை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து முறையை பின்பற்றக்கூடிய, இஸ்லாத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுகிறார்கள். கனிமத்து பொருளை எடுத்து எப்படி கொடுக்கணும் என்று வழிகாட்டுகின்றார்கள். ஒரு பொருளும் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்று முக்கியமாக கவனத்தில் இருக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருள், அந்த பைத்துல் மஹால்ல இருக்கக்கூடிய பேச்சம்பழத்தை எடுத்து ஹலால் ஹராம் பார்க்காத நேரத்தில் இருக்கக்கூடிய நாம அந்த இடத்த அந்த பேச்சம்பழத்தை அந்த பையன் வந்து வாயில போடுறாப்புல, ஹசன் ரலியல்லாஹு தஆலா போடக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய், சின்ன பையன் தானே பரவாயில்ல சாப்பிட்டுட்டு போட்டு விடல, நேரடியாக போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் வாயில கையை விட்டு அதை எடுத்துட்டு துப்பிடு அப்படின்றாங்க. எப்படி ஒரு குணம் பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த கனிமத்து பொருள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த குடும்பத்துக்கோ தடுக்கப்பட்ட ஒரு பொருள். இன்று பார்த்தோம் என்று சொன்னால் நாங்க முகமது நபியுடைய வாரிஸ், நாங்க அந்த வரலாறா இருக்கின்றோம், கையேந்தி ஏசாகம் கேட்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசா இருக்கக்கூடிய ஒருபோதும் யாரும் காசம் கேட்கதாக வரலாறு இல்லை. இங்க பார்த்தோம் என்று சொன்னால் பீர் பக்கீர்சா என்று சொல்லக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் தான் முகமது நபி வாரிஸ் என்று சொல்லி யாசகம் கேட்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை பங்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்டு கிராமவாசி வருகிறார். அந்த கிராமவாசி வந்து எப்படி ஒரு தலைவர்கிட்ட கேட்க வேண்டும், பல தோழர்கள் கூட இருக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக வருகின்றார். தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு சொல்கிறார். எப்படி சொல்றார்கள், யா முஹம்மத், எனக்கு நீங்கள் இந்த பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஆர்டர் போடுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து செவந்து விடுகிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளை, இது யாராவது செய்ய முடியுமா? ஒரு உலக தலைவர், மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த ஜாஹிலியா காலத்தில் இந்த மக்களை வென்றெடுத்தார்கள். அந்த தலைவரை கழுத்துல துண்டை போட்டு இழுத்து என்ன சொல்கிறார்கள், இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடு என்று கேட்கின்றார்கள். கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பொறுமையா இருப்பா, உன்னுடைய துண்டை கழுத்துல இருந்து துண்டை எடுத்தாதான் நான் கண்டிப்பா உனக்கு பொருளாதாரம் தர முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி பொறுமை பாருங்க. எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் வந்து அந்த இஸ்லாத்துடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய கொள்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவருடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அந்த வழியை விட்டு நாம் மாறக்கூடாது, மாறாக அதை மாற்றவும் கூடாது. இந்த உலகத்தில் பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜுல் விதால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் விதால பேசக்கூடிய இறுதி பேரவர் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேரவர்ல பேசுறாங்க, இந்த ஹஜ்ஜு தமத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜோடு நான் அடுத்த வருஷம் வருவேனா வர மாட்டேன்னு தெரியாது, நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் ஹஜ்ஜு எப்படி செய்வேன், நான் இங்க கிரிவலம் எப்படி செய்கின்றேன் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அன்பான சகோதர சகோதரி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி பார்த்த மணிக்கு இருக்காங்க. எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் அதை அப்படியே பின்பற்றினார்கள். இன்று உலகத்தில் வாழக்கூடிய நாம அதை கண்டும் காணாம அழிந்து கொண்டிருக்கிறோம். உன்னதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கின்றான். இறுதி வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டார்களோ அதே மாதிரி நாமளும் கேட்க முடியும். யா முகல்லிபுல் குலூப் சப்பிஸ் கல்பி அலா தீனிக்க, உள்ளத்தை பரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை ஒன்பால் பரட்டின்னு அனுதினமும் கேளுங்கள். கொள்கை மாறி நாம் போய்விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி பெருகள் நிகழ்த்துகிறார் உரை. அந்த உரையை ஒரு மனிதனும் கேட்டால் கண்டிப்பாக சொல்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக ஒருபோதும் வழி தவற மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சஹாபாக்கள் கட்டளையிடுகிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அரஃபா மைதானத்தில் நின்று பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த நாள் எந்த நாள் என்று கேட்கின்றார்கள், இந்த மாதம் எந்த மாதம் என்று கேட்கின்றார்கள், இந்த தினம் எந்த தினம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவுடன் சஹாபாக்கள் உடனே பதில் சொல்லல, அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ் ஆலம், எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ,
இந்த நகரம் எப்படி புனிதமாறோ, இத்தனை எப்படி புனிதமோ மனிதனுடைய மானம்